திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா மிக விமர்சையாக தொடங்கியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 14 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி சுவாமிக்கு பல்வேறு வாகனங்களில் 4 மாட வீதிகளில் வீதி உலா வந்தது. 9வது நாளான முக்கிய திருவிழாவான தேரோட்ட விழா தற்போது துவங்கி மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜோடிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் முதல் தேரில் விநாயகரும், 2வது தேரில் முருகப்பெருமானும், 3வது தேரில் நடராஜரும், 4வது தேரில் சிவகாம சுந்தரி தாயாரும், 5வது தேரில் சண்டிகேஸ்வரரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள தேர்நிலையிலிருந்து புறப்படும் இந்த 5 தேர்களும் கீழ ரத வீதி இருந்து புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேல ரத வீதி, வடக்கு ரத வீதி, மீண்டும் கீழ ரத வீதி தேர்நிலைக்கு வந்தடையும். குறிப்பாக மூலவரே உற்சவராக ஆண்டுக்கு 2 முறை பக்தர்களுக்கு வெளியே வந்து காட்சி அளிப்பார்கள். அதாவது மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசனத்தின் போதும் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழாவின் போதும் கருவிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பு பெரும் பாக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் பார்க்கும் காட்சிகளை பார்க்கலாம். விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் ஆடி அசைந்து வரும் மக்கள் வெள்ளத்தில் வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த தேரோட்ட விழாவில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் சிவசிவ கோஷங்களை ஏற்றி தேரை வடம் பிடித்து ஈர்த்து வருகின்றனர். தேருக்கு முன்பாக சிவவாத்தியங்கள் நடராஜர், பார்வதி வேடமிட்ட பக்தர்கள் மெய்ச்சிலிருக்க நடனமாடும் காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.
அதே போல பாதநாட்டியம், சிலம்பம் உள்ளிட்ட கலை திறமைகளையும் பொதுமக்கள் பக்தர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். தேர் நிலைக்கு வந்த பிறகு சுவாமிகள் இறக்கப்பட்டு ராஜ்யசபை என்று அழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து நாளை ஆணி திருமஞ்சன விழா நடைபெற உள்ளது. தேரோட்டம் மற்றும் தரிசன விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையில் சிதம்பரம் போலீஸ் டிஎஸ்பி குருதீப் மேற்பார்வையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.